இன்றைக்கி சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். சுண்டக்காய் இந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு இடிக்கும்போது இந்த விதையெல்லாம் செதுறாமல் அப்படி கவருக்குள்ளேயே இருந்துடும். இப்போ இதெல்லாம் நல்லா இடிச்சாச்சு, தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு, சீரகம், வெந்தயம் இது 3ஐயும் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உரித்து வச்சுருக்க ஒரு முழு பூண்டு. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். தேங்காய் 1/4 மூடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் தூள் 3/4 ஸ்பூன் இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட வதக்கி வச்சுருக்க வெங்காயம்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகம் போட்டுக்கலாம். 3 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கிறது, பாதி பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5 அளவுக்கு எடுத்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது இதையும் போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்க சுண்டக்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு சின்ன மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கனாக்கா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கனாக்கா சுண்டக்காய்லாம் நல்லா வெந்து எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா சுண்டைக்காய்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் இதில் ஊற்றிடலாம். இப்போ குழம்போட திக்னஸை பார்த்து தண்ணி ஊற்றிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி இந்த குழம்பு ரெடியானதும் பார்க்கலாங்க. இந்த குழம்பு முடியறதுக்குள்ள புதுசாக எங்கள் சேனலில் பார்க்குறீங்கனாக்கா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சாக எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு நல்லா தாளிச்சிட்டோம்னா குழம்பு நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுண்டக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.